இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங் வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன், R1 அண்ட் R2. ஓகேங்களா? R1லேயும் வந்து சுரேஷ் இருக்குது, R2லேயும் சுரேஷ் இருக்குது. இந்த 2 வேரியபிளையும் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்னு சொல்லி இந்த R1 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி அந்த வேரியபிளில் சுரேஷ்ன்ற வேல்யூவை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி R2க்கும் சுரேஷ்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல system.out.println R1 equal to R2 செக் பண்ணுறேன். அதாவது R1ல இருக்க வேல்யூவும் R2ல இருக்க வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ ஒரே மாதிரி இருந்ததுன்னா this will print true. இப்போ R1லையும் R2லையும் வேறு வேல்யூ இருந்தால் print false. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்படி கோத்ரூ பண்ணும்போது என்ன புரிஞ்சுப்பீங்க, R1லையும் சுரேஷ் இருக்குது, R2லையும் சுரேஷ் இருக்குது. அப்போது R1 ஈக்குவல் டு R2ன்னு சொல்லும் போது ரெண்டும் ஈக்குவல் தானே, அப்போது ட்ரூ தானே பிரிண்ட் ஆகும்னு நினைப்பீங்க. கரெக்டுங்களா? அதுதான் கிடையாது. திஸ் வில் நாட் பிரிண்ட் ட்ரூ. ஏன்னா இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் R1ல இருக்க வேல்யூவை செக் பண்ணாது, R1ல இருக்க வேல்யூவும் R2ல இருக்க வேல்யூவையும் செக் பண்ணாது. அதாவது R1ல இருக்க சுரேஷையும் R2ல இருக்க சுரேஷையும் செக் பண்ணாது. ஓகேங்களா? கண்டென்ட்டை செக் பண்ணாது. என்ன செக் பண்ணனா R1 உடைய மெமரி லொக்கேஷன், மெமரி அட்ரஸ், R2 உடைய மெமரி அட்ரஸ், இதுதான் செக் பண்ணோம். R1 உடைய மெமரி அட்ரஸும் R2 உடைய மெமரி அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தான் செக் பண்ணோம். அப்படி ஒரே அட்ரஸாக இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நான் R1 equal to நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்னு பண்ணதுனால whenever you create a new string variable using new operator என்ன ஆகும்னா it will create a new memory address. For example, let's say 75 சொல்லிட்டு ஒரு மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆகுது. அந்த மெமரி அட்ரஸில் தான் வந்து சுரேஷ் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நியூ ஆஃப் ஸ்ட்ரிங்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல ரேண்டமாக ஒரு 75 சொல்லிட்டு ஒரு மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல தான் சுரேஷ் இருக்கும். அப்போது பேஸ்ட் ஆன் திஸ் ப்ரோக்ராம் இந்த சுரேஷ் ரெண்டு சுரேஷ் வேரியபிள் R1ல இருக்க சுரேஷும் R2ல இருக்க சுரேஷும் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு, 45, 75. ஓகேங்களா? அப்போது இப்போ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு கம்பேர் பண்ணும்போது திஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அட்ரஸ் வேல்யூ தான் செக் பண்ணோம். R1ல இருக்க அட்ரஸும் R2ல இருக்க அட்ரஸும் சேமா கிடையாது. இது வந்து 45, இது வந்து 75. ஓகேங்களா? அதனால சேம் கிடையாது. அதனால திஸ் வில் பிரிண்ட் ஃபால்ஸ். இந்த 45, 75ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ நியூ மெமரி லொக்கேஷன், மெமரி அட்ரஸ், ரேண்டமாக ஒரு நம்பர் கிரியேட் ஆகும். பட் ரெண்டுத்துக்கும் வேறு தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து இங்கே ஈக்குவல்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஈக்குவல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல்ஸை யூஸ் பண்ணி R1ல இருக்க வேல்யூவும் R2ல இருக்க வேல்யூவும் செக் பண்ணுறேன். R1 என்ன இருக்குது, சுரேஷ் இருக்குது, R2லேயும் சுரேஷ் இருக்குது. இந்த ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள் இருக்க கண்டென்ட்டை தான் செக் பண்ணோம். கண்டென்ட்டை, டேட்டாவை தான் செக் பண்ணோம். என்ன டேட்டா இருக்குது, சுரேஷ் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் திஸ் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ரன் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோக்ராமை. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸும் பிரிண்ட் ஆகிருக்குங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து string x1 equal to java, string x2 equal to java நான் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பியும் system.out.println x1 equal to x2 நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். x1 இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து அட்ரஸ் தான் செக் பண்ணும். x1லேயும் x2லேயும் ஒரே மாதிரி அட்ரஸ் இருக்கான்னு தான் செக் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும், ட்ரூ பிரிண்ட் ஆகுமா, ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுமா? இந்த இடத்துல ட்ரூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா அதுக்கான காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன். இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து நான் ஜாவா வேரியபிளை ஸ்ட்ரிங் லிட்ரல் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் லிட்ரல், இது அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு ஜாவா. அதாவது வேரியபிள் டைரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் லிட்ரல். ஓகே, இங்கே வந்து நியூ வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் லிட்ரல் என்னது, ஸ்ட்ரிங் x1 ஈக்குவல் டு ஜாவா. இது மாதிரி டைரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் லிட்ரல். இப்படி பண்ணும்போது
ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் ஜாவா மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது ஸ்ட்ரிங் புல் கான்ஸ்டன்ட். அது பேர் என்னது? ஸ்ட்ரிங் புல் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் புல் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் போயிட்டு இந்த வேல்யூவை வச்சிரும். அந்த ஏரியாவில் போய்ட்டு இந்த வேல்யூ வச்சிடும். இப்போ ஸ்ட்ரிங் x1 ஈக்குவல் டு ஜாவான்னு சொன்ன உடனே இந்த ஜாவான்ற வேல்யூவை தூக்கின்னு போய் அந்த ஏரியாவில் வச்சிடும். அப்புறமா இந்த ஜாவாவுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆகும். அந்த அட்ரஸ் வந்து 300ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் x2 ஈக்குவல் டு ஜாவான்னு சொல்கிறேன். திருப்பியும் இந்த ஜாவான்ற வேல்யூ ஸ்ட்ரிங் புல் கான்ஸ்டன்ட் கொண்டு போய் வைக்கும். அது வைக்கும் போது செக் பண்ணணும், இதே வேல்யூ ஆல்ரெடி இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். ஆமாம், ஆல்ரெடி ஜாவான்னு ஒரு வேல்யூ 300 அட்ரஸில் இருக்குதுன்னு செக் பண்ணணும். கண்டுபிடிச்சிடும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஜாவா வந்து திஸ் வில் நாட் கிரியேட் அ நியூ மெமரி அட்ரஸ். ஆல்ரெடி ஜாவான்னு ஒரு வேல்யூ 300 அட்ரஸ்லேயே இருக்குது. எதுக்காக நம்ம திருப்பியும் வந்து நியூ மெமரி லொக்கேஷனை கிரியேட் பண்ணணும்? கிரியேட் பண்ண என்ன பண்ணணும், இந்த அட்ரஸையே இந்த x2க்கும் அசைன் பண்ணிடும். அதாவது இதுக்கும் 300 தான், இதுக்கும் 300 தான் மெமரி அட்ரஸ், இதுக்கும் 300 தான். ஸோ x1 ரெஃபர் பண்ணால் 300 மெமரி அட்ரஸ் இருக்கும், x2 ரெஃபர் பண்ணாலும் 300 மெமரி அட்ரஸ் இருக்கும். அப்போ 300 என்ன இருக்குது? ஜாவா இருக்குது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் புல் கான்ஸ்டன்ட் கான்செப்ட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வேற ஒரு செஷனில் பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ரேட்டருக்கு வருவோம். இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இப்போ செக் பண்ணுது x1ல என்ன அட்ரஸ், x2ல என்ன அட்ரஸ். x1லையும் 300 தான், x2லையும் 300 தான். அதனால் திஸ் வில் பிரிண்ட் ட்ரூ. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏன் இது வந்து ட்ரூ பிரிண்ட் ஆகுதுன்னு இப்போ திருப்பியும் ஐ வில் கோயிங் டு சே திஸ் x1 ஈக்குவல்ஸ் ஆஃப் x2. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் செக் content of the variable. x1 என்ன இருக்கு? ஜாவா. x2 என்ன இருக்கு? ஜாவா. ஓகே, ரெண்டும் ஒரே வேல்யூன்றதால this will also print true. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷனா என்ன, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா என்ன, ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்ன, அப்புறம் ஸ்ட்ரிங் நியூ ஆஃப் ஸ்ட்ரிங் பண்ணும்போது என்ன நடக்கும், எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா திருப்பி இந்த வீடியோவை பாருங்கள். திருப்பி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். Until then, bye bye from Suresh.